Yes. Very good evening, everyone. நான் பேசுறது கேக்குதா? I'm audible? Yes? Okay. Our limitation do not define our possibilities. Sometimes the strongest power is the courage to keep moving forward. Welcome to Super 70 Series 2 Day 43. Now உங்கள் host Shamima. எஸ் நம்ம 70 டேஸ் 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ் இந்த பியூட்டிஃபுல் லேர்னிங் ஜேர்னியில் இன்னைக்கு டே 43 ரீச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம டிஃப்ரெண்ட் ப்ரெசென்டரை மீட் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் புக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அண்ட் லைஃப்பை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க கற்றுட்டு இருக்கோம். இந்த ஜேர்னியில் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்கு. எவ்ரி பர்சன் ஹேஸ் எ ஸ்டோரி, எவ்ரி பர்சன் ஹேஸ் சம்திங் டு டீச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேஸ் எ யூனிக் ஸ்ட்ரென்த். நம்ம சூப்பர் 70 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ரெகுலரா ஜாயின் பண்ணி ப்ரெசென்டரை சப்போர்ட் பண்ணி இந்த லேர்னிங் ஜேர்னியை பியூட்டிஃபுல்லா மாத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். ஸோ வித் த சேம் எனர்ஜி அண்ட் என்தூசியாசம் லெட்ஸ் பிகின் டுடே செஷன். இன்னைக்கு நம்மளுடைய ப்ரெசென்டரை இன்ட்ரடியூஸ் பண்றது கொஞ்சம் ஸ்பெஷல். பிகாஸ் சம் பீப்புள் டீச்சர்ஸ் த்ரூ their வேர்ட்ஸ் பட் சம் பீப்புள் டீச்சர்ஸ் த்ரூ த வே தே லிவ். இன்னைக்கு நம்மளுடைய ப்ரெசென்டர் மிஸ் பாமா அவர்கள். பாமா அவர்கள் பிசிக்கல் சேலஞ்சோட லைஃப்பை ஃபேஸ் பண்ற ஒரு பர்சன். ஆனா அவங்களோட ஸ்டோரியை ஒரு லிமிட்டேஷனான ஸ்டோரியா மட்டும் பார்க்க கூடாது. தன்னுடைய லைஃப்பை தானே மேனேஜ் பண்ணி டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபேஸ் பண்ணி அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி தனது ஓன் ஸ்ட்ரென்த்தோட முன்னேறி வர்றவங்க. சில பேருக்கு நம்ம டெய்லி லைஃப்ல சிம்பிளா தெரிகிற விஷயங்கள் கூட டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸா இருக்கலாம். ஆனா அந்த சேலஞ்சஸுக்குள்ள இருந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை மெயின்டைன் பண்றது, லைஃபை கண்டினியூ பண்றது அண்ட் தனது ஐடென்டிட்டியை பில்ட் பண்றது இட் செல்ஃப் ஒரு ஸ்ட்ராங் குவாலிட்டி. பாமா அவர்களோட ஜேர்னி நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர். எ சேலஞ்ச் கேன் சேஞ்ச் த வே வி லிவ் பட் இட் டசன்ட் have to decide who we become. ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் இருக்கலாம், சப்போர்ட் லிமிட்டடாக இருக்கலாம், சர்க்கம்ஸ்டன்சஸ் ஈஸியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனதளவில் இருக்கிற டிட்டர்மினேஷன், செல்ஃப் பிலீஃப் அண்ட் வில்லிங்னஸ் டு மூவ் ஃபார்வர்ட் நம்ம ஜேர்னிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இன்னைக்கு மேம் அவர்கள் நம்மோட ஒரு புக் ரிவ்யூ ஷேர் பண்ண போகிறாங்க. அந்த புக் நேம் வந்து த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். இந்த செஷனை ஜஸ்ட் ஒரு புக் ரிவ்யூவா மட்டும் பார்க்காம ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸா கேட்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். பிகாஸ் சம்டைம்ஸ் எ பர்சன் ஜேர்னி இட் செல்ஃப் கேன் மேக் அஸ் ஸ்டாப், திங்க் அண்ட் லுக் அட் அவர் ஓன் லைஃப் டிஃப்ரெண்ட்லி. ஸோ லெட்ஸ் வெல்கம் Miss Bama with a big virtual round of applause with respect, encouragement, and lots of positive energy. Yes, ma'am, the virtual stage is yours. Over to you. Thank you, sister. Take the voice. Yes, ma'am. Clear. Thank you, sister. Thank you, ma'am. All the very best. Thank you, sister. மதிப்புக்குரிய என் ஆசான் சல்பாசா அவருக்கு நன்றியும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் 70 இணையதளத்தில் இணைந்திருக்கும் சகோதரி சகோதரர் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். மனித குலத்தின் சிந்தனை பாதையை மாற்றிய மாபெரும் சிந்தனையாளர் டாக்டர் ஜோசப் மரபி எழுதிய அவர்களின் ஆளுமத அற்புத சக்தி. இந்த புத்தகத்தில் எண்ணங்கள் மனங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். நாம் தினமும் பல எண்ணங்களை நினைக்கிறோம். சில எண்ணங்கள் நமக்கு தைரியம் தருகின்றன, சில எண்ணங்கள் நமக்கு பயத்தை தருகின்றன, சில எண்ணங்கள் என்னால் முடியும் சொல்லுகின்றன, வேறு சில எண்ணங்கள் என்னால் முடியாது சொல்லுகின்றன. இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன, நம் மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம். நமக்கு இரண்டு தனித்தனி மனங்கள் இல்லை, ஒரே மனம் இரண்டு விதமாக செயல்படுகிறது. அதாவது வெளிமனம், மற்றொன்று ஆழமனம். வெளிமனம் யோசிக்கும் மனம். வெளிமனம் யோசிக்கும் மனம். நாம் சிந்திக்கும் முடிவெடுப்பது 10%. சில உதாரணம் பார்க்கலாம். நாளைக்கு நான் காலையில் சீக்கிரம் எழுந்திடுவேன், வெளிமனம் செல்பாடு. ஆழமனம் பழக்கம், நினைவுகள், நம்பிக்கைகள் 90% வெளிப்பாடு. சில உதாரணம் பார்க்கலாம். வெளிமனம் ஒரு கப்பல் மாலுமி போன்றது. ஆழமனம் என்ஜின் அறை போன்றது. கப்பல் எந்த பக்கம் திரும்புகிறதோ
அந்த பக்கம் தான் கப்பல் நகரும். ஒரு விவசாயி தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்தால் நல்ல விதை விதைத்தால் நல்ல அறுவடை கிடைக்கும். நஞ்சு விதை விதைத்தால் நஞ்சுதான் கிடைக்கும். அதே போலதான் நிலத்திற்கு தெரியாது எது 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 நல்லது எது கெட்டது என்று அது தன் கடமையை செய்யும். அது போல நம் ஆழமானது ஒரு பலமான நிலம். நாம் விதைப்பதுதான் எண்ணங்கள். நம்பிக்கையான வார்த்தைகள் நம் ஆழ்மனதில் பதியும். இன்று மிக அற்புதமான நாள். என்னால் எதையும் சாதிக்க முடியும். நான் மிக ஆரோக்கியத்தோடும் மன அமைதியோடு இருக்கிறேன். நான் பிறருக்கு பயன் உள்ளதாகவும் ஊக்கமாக வாழ்வேன். வெற்றியும் மகிழ்ச்சியும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேர்மையான வார்த்தைகளை தொடர்ந்து விதைக்கும் போது நம் ஆழ்மனதில் பதியும். நோய் குணமாகும் சக்தி ஆழ்மனதில் பதியும். உடல் நோயில் 70% மனம் சம்பந்தப்பட்டது. ஆழ்மனதில் என் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று திரும்ப திரும்ப சொன்னால் உடல் தன்னைத்தானே குணப்படுத்த முடியும். நன்றி உணவும் மனதில் செல்வமும். நமக்கு இல்லாததை எண்ணி வருந்தாமல் நமக்கு கிடைத்தது என்று எண்ணி நன்றி சொல்வதோடு அதுவே மனநிறைவின் தொடக்கம். உடலுக்கு உணவு சக்தி தருவது போல உயர்ந்த எண்ணங்கள் ஆழ்மனதிற்கு நம்பிக்கையுடன் மனவலிவும் தருகின்றன. எண்ணம் ஒரு விதை, நம்பிக்கை தண்ணீர், முயற்சி அதற்கு உரம், பழக்கம் அதன் வளர்ச்சி. பொறுமை, பணிவு, அன்பு, நல்ல எண்ணம், பேர் ஆனந்தம், மகிழ்ச்சி, நாணம் மற்றும் புரிதல் ஆகிய பண்புகள் ஒருபோதும் முழுமை அடைவதில்லை. அவற்றை பயிரிட்டு வெளிப்படுத்தி என்றாலும் மனதளவில் உடல் அளவிலும் இளமையாக இருக்கலாம். சரித்திரம் பறித்த மாபெரும் சாதனையாளர்கள் பலரும் தங்கள் உடல் குறைகளை வென்று உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் முதலில் வென்றது இந்த உலகத்தை அல்ல இந்த உலகத்தை அல்ல உங்கள் சொந்த மனதை வென்றார்கள். அவ்வளவுதான் மேம். இந்த வாய்ப்பை கொடுத்த நன்றிகள். மேம். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப மீனிங்ஃபுல்லான உங்களுடைய ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த புக் ரிவ்யூ மூலமா நம்ம மைண்டோட பவர், தாட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பிலீஃபோட இம்பார்ட்டன்ஸை பற்றி யோசிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேம் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு செஷனுடைய டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, த மைண்ட் கேன் பிகம் அவர் லிமிட்டேஷன் ஆர் இட் கேன் பிகம் அவர் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த். நம்ம சர்க்கம்ஸ்டன்சஸை ஆல்வேஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்ம தாட்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறோம், நம்ம பிலீஃபை எப்படி டெவலப் பண்ணுறோம் அண்ட் சேலஞ்சஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறோன்னு கிராஜுவலி ஒர்க் பண்ண முடியும். மேம் உங்கள் பார்ட்டிசிபேஷன் நம்ம சூப்பர் 70 ஜேர்னிக்கு ஒரு மீனிங்ஃபுல் ரிமைண்டர். Thank you for being part of this learning journey, for sharing your thoughts with all of us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. Yeah, feedback session. Yeah, Dr. Amrit Rupendra sir, kindly unmute பண்ணிக்கிறீங்க sir and share your feedback in chat box also. Okay? வணக்கம் சமி மாமா. வணக்கம் பாமா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நல்ல அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஜோசப் சப்கான்சியஸ் மைண்டை பத்தி நிறைய சொன்னீங்க. உங்களுக்கு மனசுல நிறைய சொல்லணுங்கிற எண்ணம் நிறைய இருக்கு, நிறைய ட்ரை பண்றீங்க, அது நல்லா தெரியுது. ஆனா நீங்க வெளி சொன்ன வரைக்குமே அது நல்ல ரீச் ஆயிருக்கு. எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஊக்கத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு முயற்சிக்கு ஒரு தேடல்ல வந்து நம்ம போகக்கூடிய வழிபாதையும் கிடைச்ச சந்தர்ப்பத்துல அந்த கிடைச்ச நிமிஷங்களை ரொம்ப அழகா டெலிவரி பண்ணீங்க. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உங்க தொடர் முயற்சிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வணக்கம். Thank you so much sir. Next, kindly raise your hands.
உங்களுடைய ஃபீட்பேக் மேம்க்கு இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கலீல் ரஹ்மான் சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாமா சிஸ்டர். ரொம்ப அழகா ரொம்ப நிறுத்தி தெளிவாக சொன்னீங்க. எண்ணங்கள் விதைகள் போன்றவை. நல்ல எண்ணங்கள், நம்பிக்கை, தொடர்ந்த முயற்சி, நல்ல பழக்கம், நன்றியுணர்வு இதெல்லாம் வாழ்க்கையில முன்னேற உதவுங்கிறத ரொம்ப அருமையா ஊக்கமளிக்கிற மாதிரி எங்களுக்கு சொன்னீங்க. அந்த ஆழ்மனம், உள்மனம், வெளிமனம் அதையும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடையா வருங்கிறதையும் ரொம்ப சிறப்பா ஒரு உதாரணத்தோட சொன்னீங்க. சிறப்பா இருந்தது உங்க பகிர்வு. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் மேம்க்கு நல்ல மோட்டிவேஷனாக என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நமக்கு டைம் இருக்கு. சாட் பாக்ஸ்லயும் உங்களுடைய ஓகே ஸ்வாதி மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பேசுனாங்க. லைக் அந்த விதைக்கிற அந்த எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி ஒரு ஒரு நம்ம என்ன விதைக்கிறோமோ நம்ம மனசுல நம்ம நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவ் தான் வரும், பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக வரும்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த விதை அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. அது ரொம்ப ஆக்சுவலி ஆழமாக பதிஞ்சிருக்கு. ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் அது. தேங்க்யூ கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஐ மீன் தெய்வானை மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. குட் ஈவினிங் மேம். பாமா சிஸ்டர் செமையா சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா அழகா தெளிவா சொன்னாங்க. ஒரு நிதானமா ரொம்ப பிடிச்சிருந்து. இன்னும் அவங்க மேலும் நிறைய சாதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள் சிஸ்டர். ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்க ஸ்பீச் கேட்டு. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ராமலட்சுமி மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. வெல்கம் ஆமா சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு இந்த சாட்டர்டே கிளாஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் போயிட்டு இருந்ததுங்களா, அதை பார்த்துட்டு டைம் இன்னும் 9:30 9:15 வரைக்கும் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு அவசரமா நீங்க பேசி நிறுத்திட்டீங்க. நல்லா இன்னும் நிறைய பேசணும். நல்லா பேசுவீங்க. நீங்க ரெக்கார்டிங் பாக்குறேன். அருமையான ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையான ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். ஆனா இன்னும் நிறைய பேசணும். இன்னும் மென்மேலும் வளரணும். ரெக்கார்டிங் அனுப்புங்க. லாஸ்ட்ல தான் நான் வந்தேன், அதனால சாரி. நீங்க நல்லா பேசியிருப்பீங்க எனக்கு தெரியும். அந்த டாபிக் நான் பார்த்துக்கிறேன். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். எனிவன் உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய வேர்ட்ஸ்லாம் மேம்க்கு இன்னும் என்கரேஜா இருக்கும். ஸோ ஃபீட்பேக் இன்னும் யாராவது கொடுக்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யா ஓகே. நுஹா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. பிரேக் ஆகுது மேம். பிரேக் ஆகுது. ஹலோ, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கிளியர். பாமா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? இந்த நல்லா தளத்துல இருக்கேன். ரொம்ப நாளா பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விடாமுயற்சிக்கு இன்னைக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அவங்க நல்லா பேசுவாங்க. நான் நானும் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ்ல இருந்துட்டு இப்பதான் வந்தேன். கண்டிப்பா அவ்வளோ அழகா பேசுவாங்க. இன்னைக்கு எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நான் போய் ரெக்கார்டிங் பார்த்துட்டு நான் கண்டிப்பா சொல்றேன். அவங்க அவங்களுடைய அந்த மனத்தடை இல்லாம நான் எதுவா இருந்தாலும் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ பேர் தனக்கு இருக்கக்கூடிய குறைகளை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதையும் சாதனையா வேரூன்ற வைக்கிறது மாதிரி நிறைய உள்ளங்கள் இருக்கிறாங்க. இப்ப கூட லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ்ல ஒரு பிரதர் 2 பார்வையுமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோது நான் மற்றவங்களுக்கு நான் ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போதான் கிளாஸ்ல ஃபீட்பேக் சொன்னாரு. அதே போலதான் கண்டிப்பா எந்த விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நான் சாதிப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட இருக்கும்போது கண்டிப்பா உலகம் நமக்கு ஒரு நல்ல ஐ திங்க் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் நூருல் அனஸ்
கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ரெக்கார்டு கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து யூடியூப்ல வந்து இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ என்ஐபிஆருடைய சேனல்ல அது போஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த இதில் நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நூருல் அனஸ் மேம், கைண்ட்லி அட்மிட். ஓகே, ஓகே, ஷேர் யுவர் ஃபீட்பேக். ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அந்த புக்குடைய கோர் பாயிண்ட்டை ரொம்ப அழகாவும் ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப ரொம்ப நேர்த்தியா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தொடர்ந்து நீங்க பயணிக்கணும். தொடர்ந்து உங்களுடைய பேச்சாற்றலும் உங்களுடைய செயல்பாடுகளும் ரொம்ப நீடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ மேம். யா, ஓகே. பாமா மேம், முடிச்சுக்கலாமா? ஓகே சிஸ்டர். ஏதாவது நீங்க ஷேர் பண்ணணுமா மேம்? பாமா மேம். இல்ல நோ சிஸ்டர். ஓகே, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். இன்னைக்கு நம்ம டே 43 செஷனையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாமா மேம் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் டுடே செஷன் அண்ட் ஷேரிங் ஹர் புக் ரிவ்யூ வித் அஸ். நம்ம 70 டே 70 பார்ட்டிசிபென்ட் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ் ஜேர்னில ஒவ்வொரு பிரசன்டரும் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லெசனை கொண்டு வராங்க. இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர், your circumstances may influence your journey, but they don't have to define your potential. நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் பிரசன்டரும் ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். அன்டில் தென், கீப் ரீடிங், கீப் லேர்னிங் அண்ட் கீப் க்ரோயிங். தேங்க்யூ, குட் நைட். லாஸ்ட்டாக என்னன்னு கேட்டிருக்காங்க, அதான் ரெக்கார்டிங் யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம், மார்னிங் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.